இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்னு சொல்லுவாங்க சார். இந்த கிழங்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். வந்து இது மலை பிரதேசங்கள்ல தான் கிடைக்கும். இந்த கிழங்க வாங்கி நம்ம ட்ரை பண்ணி இதோட நிறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம சூப் பவுடர் ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோம். காட்டன் சீட் மால்ட், அதாவது பருத்தி பால். ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்னு சொல்றாங்க. அதோட எல்லா இன்கிரிடியன்ட்டும் போட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் மால்ட்னு லான்ச் பண்ணிருக்கோம். இது என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இதுல வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, ட்ரை ஃபிக், ட்ரை டேட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், எல்லா வகையானது, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். வெயிட் லாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து, கவுனி அரிசி வந்து நார்மலாவே நம்ம ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதோட இன்னும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக கருப்பு உளுந்து, கவுனி அரிசி களி மிக்ஸ் கொடுத்துருக்கோம். வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராயபுரத்துக்கு வந்திருக்கோம். ராயபுரத்தில் எந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம்னா ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஏபிசி மால்ட்டு, அப்புறம் கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, ஸோ இந்த மாதிரி 28+ ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஆர்கானிக் மார்ட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெலிவரி அவைலபிளாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஷாப்புக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு A to Z ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட என்ன மால்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன குவான்டிட்டில பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட 7 வகையான மால்ட் இருக்கு சார். அதுல வந்து பீட்ரூட், ஏபிசி அதெல்லாம் ஆர்டினரி எல்லாத்தையுமே இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்கோம். காட்டன் சீட் மால்ட், அதாவது பருத்தி பால். மதுரையில ஃபேமஸா இருக்கும் இல்லையா? நிறைய பேர் மதுரைக்கு போனா கண்டிப்பா பருத்தி பால் வந்து டேஸ்ட் பண்ணாம இருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா பருத்தி பால் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா, அதாவது பால் மட்டும் ஹீட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரியான பவுடர் வந்து இங்க மேக் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன குவான்டிட்டியில கொடுக்குறீங்க? இது வந்து 250 கிராம் பேக்கிங் சார். 250 கிராம் 400 rupees வரும். இன்ஸ்டன்டா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். பருத்தி சீடு வாங்கி அதை ஊற வச்சு இந்த ப்ராசஸ் இல்லை. சூடான மில்க்ல ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து காஃப், கோல்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்கிரிடியன்ட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேண்டாம். சுகர் கூட ஆட் பண்ண வேண்டாம். நாட்டு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இன்ஸ்டன்ட்டா நீங்க மில்க்ல ஆட் பண்ணி குடிச்சிட்டு ஜஸ்ட் இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஆமா அதே மாதிரி இன்ஸ்டன்ட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். சோ ஆன்லைன் டெலிவரியும் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவும் பண்றாங்க, ஆல் ஓவர் இன்டர்நேஷனலும் பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரியும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. அதுக்கு உண்டான சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நியர்பை இருக்கிறவங்க ஷாப்பை வந்து டைரக்டா விசிட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து 250 கிராம்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து 1 kg 2 kg எத்தனை கேஜி வேணாலும் அவங்களால கொடுக்க முடியும். இதை விட யூனிக்கா நம்ம கிட்ட இருக்கிறது உளுந்து மால்ட். ஓகே. பிளாக் தால் உளுந்து. ஓகே. வந்து எப்படின்னா இப்ப கருப்பு உளுந்து வந்து களி அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஸோ இதுவும் இன்ஸ்டன்ட்டா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். பால்ல 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இதோட இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா பிளாக் உருதா, நாட்டு சர்க்கரை, பாதாம், முந்திரி, ஏலக்காய், இது எல்லாமே இதோட இன்கிரிடியன்ட். ஸோ வந்து இது 250 கிராம் 300 rupees வரும். ஓகே ஓகே. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல போட்டுருக்காங்க. வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. புபர்ட்டி அட்டெண்ட் பண்ண பசங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இந்த மால்ட் வந்து எத்தனை வயசுல இருந்து சாப்பிடலாம்? 1 year plus பேபில இருந்து வயசானவங்க வரைக்கும் சுகர் பேஷண்ட் கூட நம்ம தாராளமா சாப்பிடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல. ஸோ இந்த ஷாப்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு லெசன்ஸும் பாத்தீங்கன்னா எதுவுமே ஆட் பண்றது இல்லை. 100% நேச்சுரலா பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியூர் ஆர்கானிக் மால்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் பை பண்ணிட்டு
டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் பேர் சொல்லி நீங்க விசிட் பண்ணி வந்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா 10% டிஸ்கவுண்டோட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்க எத்தனை குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன்லி ரீட்டைல்ஸ் மட்டும் பண்ணல, ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து 5 kg 6 kg இல்லை 2 kg வேணா கூட உங்களுக்கு செப்பரேட் ரேட் இருக்கு. நீங்க டைரக்டா ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரீன்ல வந்து நம்பர் ஓடிக்கிட்டே இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்னு சொல்றாங்க. அதோட எல்லா இன்கிரிடியன்ட்டும் போட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் மால்ட்னு லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, இது என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இதுல வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, ட்ரை ஃபிக், ட்ரை டேட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், எல்லா வகையானது, பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. சோ இதோட டேஸ்ட் வந்து உண்மையா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணலாம். இதுல நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிருப்போம். நீங்க இன்ஸ்டன்ட்டா பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான மால்ட்டும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. வெயிட் லாஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து, கவுனி அரிசி வந்து நார்மலாவே நம்ம ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அதோட இன்னும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக கருப்பு உளுந்து, கவுனி அரிசி களி மிக்ஸ் கொடுத்துருப்போம். இதை நீங்க மார்னிங் ஒரு டம்ளர் ஃபுல்லா கஞ்சி மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சோ இது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடலாம்? இது மார்னிங் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இது எடுத்துக்கலாம். அதோட டெய்லியும் அதே எடுத்துட்டா போர் அடிக்கும்ல. சோ மியூஸ்லி நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். மில்லட்ஸ் மியூஸ்லி. இதுல வந்து மில்லட்ஸ் ஃபிளேக்ஸ், கிரான்பெரி அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ் தான் லான்ச் பண்ணிருக்கோம். இதுவுமே இன்ஸ்டன்ட்டா நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சோ நம்ம கிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் மேக்ஸिमम 90% இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ற மாதிரி. ஓகே ஓகே. சோ இது வந்து பால்ல சாப்பிடலாமா இல்ல வெறும் இது வந்து குக் பண்ணி தான் நீங்க கஞ்சி மாதிரி எடுத்துக்கணும். கஞ்சி மாதிரி. ஆமா, கஞ்சி மாதிரி. சோ இதோட இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 ஐட்டம்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம சுகரோ இல்ல உப்பு ஏதா போட்டு நம்ம இது ஆமா நமக்கு எப்படி பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 380 rupees வருது. 250 grams. சோ இது எல்லாமே வந்து manufacturing வந்து எத்தனை மாசம் வரைக்கும் இது வந்து 6 months வரைக்கும் நம்ம manufacture. நம்ம கிட்ட எல்லாமே மேக்ஸिमम 6 months இருக்கு. ஓகே. நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா பருத்தி பால் வந்து டேஸ்ட் பண்ண போறோம். சோ அவங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 டீஸ்பூன் வந்து இத போட்றாங்க. 1/2 கிளாஸ் பாலுக்கு 1.5 ஸ்பூன் பவுடர் போட்டு பால் மட்டும் ஊத்தி நல்ல சூடான பால் ஊத்துனீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். ஓகே. சோ இது கலர் பாக்குறதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் கலர்ல இருக்கு. அப்படியே உங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நீங்க எப்படி மிக்ஸ் கலக்கி சாப்பிட்டீங்களோ சோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா இந்த பருத்தி பால் வந்து கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து நிஜமாவே அந்த 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 பியூரா அந்த நம்ம வெளியில பருத்தி பால் சாப்பிட்டுருக்கோங்களா அந்த டேஸ்ட் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா பருத்தி பால் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் அதுல அரிசி மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த மில்கியா இருக்கு. ஸோ பவுடர் இருக்கிறதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. வந்து டிஃபரெண்டா ஆம்லால குல்கந்த் ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா ரோஸ் கூட பசங்க சாப்பிடுவாங்க, ஆம்லா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சோ அதனால அதோட தேன், நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம ஜாம் மாதிரி இருக்கும். எல்லா குழந்தைங்களுமே லைக் பண்ணி அப்படியே அல்வா மாதிரி இருக்கு. ஆமா. சோ இது டேஸ்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காகவும் ஹெல்த்துக்காகவும் சீட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். பம்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட்லாம் ஆட் பண்ணிருக்கோம். சோ ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சோ இது ஒரு டிஃபரண்டான ஒரு இதுதான் இது உங்களுக்கு. சோ இதுவும் நீங்க ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதோட பிரைஸ் வந்து எவ்வளவு வருது, எத்தனை கிராம்ஸ் இது இப்போ என் கையில இருக்கு? இது 250 கிராம் சார். 250 கிராம் உங்களுக்கு 400 rupees. 400 rupees வரும். ஓகே. ஏபிசி மால்ட் வந்து இங்க ஷாப்ல வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏபிசி மால்ட்னா என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஏபிசி மால்ட்ன்றது என்ன அர்த்தம்? அது ஏபிசி மால்ட்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மூணும் மெயின் இன்கிரிடியன்ட். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மால்ட் ரெடி பண்றோம். ஸோ இந்த மால்ட் எடுத்துக்கிறனால உங்களுக்கு பிளட் நல்லா பியூரிஃபைங் ஆகும், நல்ல உடம்பை டீடாக்ஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த், இது ரொம்ப ஆரோக்கியமானது. ஓகே ஓகே. சோ இதோட நெட் வெயிட் வந்து பாத்தீனா 250 கிராம் 350 rupees. 350 rupees. இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பாத்தீனா 60 days. சோ அதுக்கு மேல வெச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஓகே. நம்மளோட மால்ட் வந்து நீங்க சூடான பால்ல மட்டும் கிடையாது, அது மில்க் ஷேக் மாதிரி கூட நீங்க அடிச்சு குடிக்கலாம். ஓகே. நல்ல ஜில்லுன்னு பால் ஊத்தி பவுடர் மால்ட் என்ன மால்ட் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணீங்கன்னா மில்க் ஷேக் மாதிரியே இருக்கும். ஓகே ஓகே. சோ வெறும் பால்ல குடிக்கிறது இல்லாம நீங்க மில்க் ஷேக் கூட இதுல வந்து பண்ணி சாப்பிடலாம் மால்ட் கூட. சோ அந்த அளவுக்கு வந்து பவுடரும் வந்து அதுக்கேத்த மாதிரி தான்
தயார் பண்ணி கொடுக்குறாங்க. சால்ட் தவிர்த்து சூப்பு வந்து இருக்குன்னு சொன்னீங்க, சூப்பு பவுடர். அது என்ன சூப்பு பவுடர்? இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்னு சொல்லுவாங்க சார். இந்த கிழங்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும். வந்து இது மலை பிரதேசங்கள்ல தான் கிடைக்கும். இந்த கிழங்க வாங்கி நம்ம ட்ரை பண்ணி இதோட நிறைய ஹெர்பல் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம சூப் பவுடர் ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து இந்த மூட்டு வலி இருக்கவங்க, முழங்கால் வலி இருக்கவங்க, போன் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. டெய்லியும் மார்னிங் வந்து சூப் மாதிரி இதை எடுத்து குடிச்சுக்கலாம். ஓகே, மார்னிங் மட்டும் தான் ஒரு வேளை? மார்னிங் ஈவினிங். ஓகே, சோ இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையா வந்து குணமாயிடும். ஏன்னா 100% நேச்சுரல் ஐட்டத்துல பண்றாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ் வந்து விரும்பாம சாப்பிடாம நிறைய பேர் இருப்பீங்க. சோ அவங்களுக்கான ஒரு நேச்சுரலா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்டா நல்லது போன்க்குலாம் சொல்றாங்க. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வெஜ். ஓகே ஓகே. சோ வெஜ்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான பவுடர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இதுதான். நீங்க சுடு தண்ணியில வந்து உங்களுக்கு எந்த போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பக்காவா வந்துடும். சோ இதுவும் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 100 grams 120 rupees வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நீங்க நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட வாங்கிட்டு போலாம். ஓகேங்களா? தலைமுடியை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஹேர் ஆயில் இருக்கு சார், ஹெர்பல் ரீக்ரோத் ஆயில். ஓகே ஓகே. சோ இதோட பேரு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ரீக்ரோத் ஆயில் வந்து போட்டுருக்காங்க. சோ இது என்ன பர்பஸ்? இதோட இன்கிரிடியன்ட் வந்து ரோஸ்மேரி, பாதாம், ஃபிளாக்ஸ் சீட் இந்த மாதிரியான ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு பால் ஹேரா இருக்கு, ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கு, அதெல்லாம் இது ரொம்ப நல்லா கியூர் பண்ணி கொடுக்கும். இதுல எந்த ஒரு கெமிக்கலும் இல்ல, செக்கு எண்ணெய் தான் நம்ம ஆட் பண்றோம். இது எப்படி அப்ளை பண்றது மக்கள்? இது நார்மல் யூஸ் தான் சார். நம்ம நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த பிசு ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. சோ இந்த ஸ்மெல்ல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பாத்தீங்கன்னா அந்த ஹெர்பல் ஸ்மெல் வந்து பக்காவா கிடைக்குது, எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாம. சோ இதுவும் நீங்க அப்ளை பண்ணிட்டு ரீக்ரோத் வந்து பண்ணி பாருங்க. இப்போ சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ நிறைய இடத்துல போறீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு, இன்னும் ஸ்டார்ட் ஆகல, இன்னும் ஸ்டார்ட் ஆயிடும். சோ குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து நன்னரி சர்பத்து அந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது வந்து என்ன? ரோஸ் மில்க் சிரப் சார். ரோஸ் மில்க் சிரப் இதோட இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ், பீட்ரூட், கலருக்காக பீட்ரூட், சுகர். ஓகே. சோ அதாவது ரோஸ் மில்க்னாலுமே ரோஜா பூ போட்டு கொதிக்க வச்சு இது பண்ணுவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. பீட்ரூட்ல ஒரு ரோஸ் மில்க் தயாரிச்சிருக்காங்க. சோ இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணல. சோ நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருக்கும் சார். டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சுகர் தனியா ஆட் பண்ணுமா இல்ல எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இது போட்டுட்டு நீங்க சில்லான மில்க் ஊத்தி மிக்ஸில ஒரு பல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரெடி ஆயிருக்கும். ஓகே. என் கையில இருக்குது 1 லிட்டர். 1 லிட்டர். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 170 rupees வந்து கொடுக்குறாங்க. சோ நீங்க எத்தனை குவான்டிட்டி பை பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நன்னரி சர்பத். சோ இதுவும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் நன்னாரியில வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதோட என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? இதுல வந்து இன்கிரிடியன்ட் வந்து நன்னாரி வேர், சுகர், லெமன். இதுதான் சார். 3 ஐட்டம் தான். 3 ஐட்டம் தான். வேற எந்த கெமிக்கலும் எதுவுமே ஆட் பண்றது இல்ல. வெளியெல்லாம் நீங்க நன்னாரி சிரப் வாங்குனீங்கன்னா அந்த எசன்ஸ் தான் ஊத்துவாங்க. நம்ம அந்த வேரை வாங்கி ஊற வச்சு அதை கொதிக்க வச்சு ரெடி பண்றோம். ஓகே. கண்டிப்பா மோஸ்ட்லி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அதுல கெமிக்கல் ஆட் பண்றதுனால எசன்ஸ் தான் அதிகமா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட். நீங்க வாங்குனீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், நம்மள டேஸ்டாவும் இருக்கும், ஆரோக்கியமான ஹெல்த்தியோட உடம்புல வந்து சாப்பிடுங்க. ஓகேங்களா?